2024 சர்வதேச சென்னை புத்தக கண்காட்சி. 30க்கும் மேற்பட்ட நாடுகள், 300க்கும் மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், 10 இந்திய மொழிகள் சங்கமிக்கும் ஒரு இடமாக இருக்கும் இந்த புத்தக கண்காட்சி. இதை தொடக்க கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஜனவரி 16 அன்று திறந்து வைத்தார். இது 16, 17, 18 ஆகிய தினங்களில் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையம், அதாவது சென்னை ட்ரேட் சென்டர், அந்த இடத்தில் நடைபெறுகிறது. இது பார்வையாளர் வெறும் 10 பேர் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். அவர்கள் உள்ளே போய் வெளியே வந்த பிறகுதான் மீண்டும் அடுத்த 10 பார்வையாளர்கள் அனுமதிக்கப்பட்டனர். இதை பார்க்கும் பொழுது இது கண்டிப்பாக ஒரு உலக மொழிகளின் புத்தக விற்பனைக்கான ஒன்று என்று இது வடிவமைக்கப்படவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. ஆனால் இது பார்வையாளர்களுக்காக வடிவமைக்கப்படவில்லை என்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துகிறது. இதைவிட முக்கியமான ஒரு அதிர்ச்சி தரும் உண்மை இந்த காணொளியின் கடைசியில் இருக்கிறது. அதையும் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்த புத்தக கண்காட்சி உங்கள் பார்வைக்காக. நம்ம நிறைய கண்காட்சிகள் போயிருப்போம். அதில் சில பொருட்கள் கண்ணாடி வேலைக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கும். இந்த கண்காட்சியும் அதே மாதிரி தான். ஒரு பெரிய கண்காட்சியே இப்போ கண்ணாடி வேலைக்குள்ளே அடைக்கப்பட்ட மாதிரி இருக்குது. ஏன்னா பொது பார்வையாளர்கள் பெருமளவில் இந்த கண்காட்சிக்குள்ளே போக முடியல. முன்னதாக சொன்ன மாதிரி வெறும் 10 பேர் அனுமதிக்கப்படுறாங்க. அந்த 10 பேர் திரும்பி வந்த பிறகு மீண்டும் 10 பேர் அனுமதிக்கப்படுறாங்க. ஆக்சுவலாக இது புக் ஃபேர், அதாவது புத்தக கண்காட்சி. ஆனால் இங்கே பெரும்பாலும் புத்தகங்களை கண்காட்சியாக பார்க்க முடியல. அதை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ரெண்டாவதாக அங்கங்கே ஒரு ஸ்டால் மாதிரியான அமைப்பில் 2 பேர் கோட் சூட் செய்யதான் உட்கார்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. இது என்ன விதமான கண்காட்சின்னு யாருக்கும் விளங்குமான்னு தெரியல. இப்படி நடத்தப்படுற கண்காட்சின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இது ஒரு பரஸ்பர ஒப்பந்தங்கள் போடுகிற இடம். அதில் பொதுமக்களுக்கான அனுமதி கிடையாதுன்னு அரசு சொல்லியிருக்கலாம். ஆனால் புக் ஃபேர் நடக்குது, நந்தம்பாக்கத்தில் நடக்குது அப்படின்னு சொல்லி அங்கே போகிற மக்களுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சும். ரெண்டாவதாக மலேசியா இதில் கெஸ்ட் ஆஃப் ஹானர்னு கண்ட்ரி அறிவிச்சிருக்கிறாங்க. மலேசியா சம்பந்தமான பல புத்தகங்கள் அவங்களுக்கான பெரிய ஒரு
இருப்பிடம் கொடுத்துருக்குறாங்க. அதில் அங்கே அந்த கலைஞர்கள் தங்களோட கலை நிகழ்வுகளை நடத்துகிறாங்க, அதை பார்க்க முடியுது. இது இல்லாமல் இது என்ன சொல்ல வருது பொதுமக்களுக்குங்கிறதுக்கான தெளிவான விளக்கம் இல்லை. போன உடனேயே பெரிய கருத்தரங்க கூட இருக்குது. அதில் யாருமே இல்லை, சில கேமராக்கள் மட்டும்தான் இருக்குது. இந்த கண்காட்சியை இனிமையாவது அரசு பொதுமக்களுக்கானதாக மாற்றினா ரொம்ப நல்லதாக இருக்கும். வெறும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், பதிப்பாசிரியர்கள், வெளிநாட்டு பதிப்பாசிரியர்கள் இங்கே வர்றது, இது மட்டுமே நடக்கிறது என்பதுக்கு எதுக்கு பேர் புத்தக கண்காட்சி? இதுக்கு வேறு விதமான பேரை வச்சிருக்கலாங்கிற மாதிரி நமக்கு தோணுது. இருந்தாலும் போன 10 பேரில் ஒரு வாடிக்கையாளராக, பார்வையாளராக இந்த கண்காட்சியை சுற்றி பார்த்ததை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த காட்சி தாங்க
ரொம்ப அதிர்ச்சி அளிக்கிற காட்சியாக இருக்குது. இந்த அரங்க வடிவமைத்த மனிதர்கள் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் இந்த அரங்க உருவாக்குவதற்கான பணியில் ஈடுபட்ட வட மாநில தொழிலாளர்கள் இந்த கண்காட்சிக்கு வெளியவே இரவு முழுவதும் வேலை பார்த்து படுத்து தூங்கிட்டு இருக்காங்கங்க. உள்ளுக்குள்ளே கோர்ட்டு சூட்டு மாட்டிக்கிட்டு நடந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம், இன்டர்நேஷ்னல், சர்வதேசம் இப்படி நடக்குது. நம்மளோட புத்தகங்களை வேற்று மொழியில் மொழிபெயர்ப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடக்குது. வேற்று மொழியில் உள்ள புத்தகங்கள் தமிழ் மொழியில் மொழிபெயர்ப்பதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுது. ஆனால் வெளியே அந்த ஒப்பந்த பணியாளர்கள், வட மாநில பணியாளர்கள் வெளியவே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அந்த வட மாநில தொழிலாளர்களுக்கு போதிய தங்கும் இட வசதி கூட பண்ணலைங்கிறத பார்க்கும் பட்சத்தில் ஆச்சரியமாக இருக்குது. இதுக்கு அரசையோ அமைச்சரையோ முதல்வரையோ குறை சொல்ல முடியாது. இந்த புத்தக கண்காட்சி அமைப்பாளர்களை தான் நம்ம கேள்வி எழுப்ப முடியும். இந்த கேள்வி அவங்க வரைக்கும் சேரும் என எதிர்பார்க்குறேன். அதுக்கு நீங்கள் இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப வருத்தமாக இருக்குது. இவ்வளோ பெரிய சர்வதேச கண்காட்சி நடக்கிற ஒரு இடத்துல ரொம்ப வெளியே கண்காட்சியோட நுழைவாயிலேயே இந்த வடமாநில தொழிலாளர்கள் இடம் இல்லாமல் தூங்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே உள்ளுக்குள்ளே போகிற மற்ற வெளிநாட்டு பதிப்பாளர்கள், பார்வையாளர்கள் இதை பார்த்தா என்ன நினைப்பாங்க? இதுதான் உண்மையான இந்தியாவா? அப்படி தான் நினைக்க தோணுது. இதுதான் உண்மையான இந்தியா. இந்தியா எப்போவுமே ரெண்டாக இருக்குது. ஒரு பக்கம் உயரமாக இருக்குது, இன்னொரு பக்கம் ரொம்ப தாழ்வாக இருக்குது. அதுக்கு மிகுந்த ஒரு எடுத்துக்காட்டாக இந்த நிகழ்வு இருக்குது. ரொம்ப வேதனையாக இருக்குது. உள்ளுக்குள்ளே எல்லாரும் ரொம்ப ஏசி வெப்பநிலையில், குளுமையான வெப்பநிலையில் நடந்து போகிறாங்க. உள்ளே டைனிங் டேபிளில் காஃபி அதெல்லாம் சாப்பிட்றாங்க. ஆனால் வெளியில் இரவு முழுதும் வேலை பார்த்த பணியாளர்களோட நிலைமையை நினச்சா ரொம்ப வேதனையாக இருக்குது. இந்த விஷயம் எனக்கு வெட்கமாக இருக்குது. இந்த நிகழ்வை நடத்தின அவர்களுக்கு வெட்கமும் வேதனையும் வருமா என்பது கேள்விக்குறியாக தான் இருக்குது.